கண் திருஷ்டி எந்தெந்த ராசியை பொதுவாக பாதிக்கும்? கண் திருஷ்டினா என்ன அப்படின்னா, நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் வரவங்க பொறாமப்படுறதோ, ஒரு வீடு கட்டினாவோ, இல்லை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்தாவோ, இல்லை நல்ல வேலை குழந்தைங்களுக்கு கிடைச்சாலோ, அக்கம் பக்கத்தில் சும்மா நேரில் பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்களுடைய கண் திருஷ்டி அப்படிங்கிறது உண்மையிலே இருக்குது. ஆனால் அது உறவுகள்கிட்டே இருக்குது. அக்கம் பக்கத்து வீடை விட உறவுகள்கிட்ட தான் இன்னும் அதிகமாக இருக்குது. எப்படி நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறான், எப்படி நல்ல வேலை பையனுக்கு கிடச்சிச்சு, இப்படியே உறவுகள்கிட்ட அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சும்மா நேரில் பேசும்போது நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்க மனசு அவங்க பசங்களுக்கு கிடைக்கலன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டால் எல்லாருக்குமே கடவுள் கொடுக்க தான் செய்வார். ஆனால் அவங்களுடைய மன வெதும்புறது நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்களுக்கு வேலையே கிடச்சிருந்தா கூட போக முடியாத மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடும். இல்லை வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாத நிறைய பேருக்கு ஆகிடும். அதனால் அதெல்லாம் கண் திருஷ்டி எந்தெந்த ராசியை மெதுவாக பாதிக்குன்னா, ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், கும்பராசி. இந்த ராசியெல்லாம் கண்டிப்பாக பொதுவாக பாதிக்கிறது. பாக்கி பேருக்கு இருக்கும், அது அவங்கவுங்க இதை பொறுத்து. ஆனால் இந்த காலப்புருஷத்தப்படி இந்தந்த ராசியெல்லாம் கண் திருஷ்டியை அதிகமாக பாதிக்கும். என்ன செய்யணும் இவங்கெல்லாம்னா, ஒரு புதுசாக வீடு கட்டினா ஒரு மாதத்துக்கு எலுமிச்சம்பழத்தை 2 பக்கம் வாசனையில் வாசப்படில் தடவி வைக்கணும். கல் உப்பை டெய்லி தெளிச்சிக்கிட்டே வரணும். இப்படி இருந்தால் திருஷ்டி